நேற்று நைட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோட்டை அழிச்சிட்ட பிறகு எல்லாரும் அவங்கவுங்க பெட்ரூமில் போய் செட்டில் ஆகி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் முத்துக்குமரனோட பெட்டில் வந்து சாச்சனா உட்காந்துருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே பெட்ரூம் ஒரே ரூமில் வந்து இருக்காங்க. அவங்கள ஒன்றா போட்டதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இப்போ எப்படி சாச்சனாவால் விஜய் சேதுபதி அழிஞ்சிக்கிட்டு இருக்காரோ அதே சாச்சனாவால் முத்துக்குமரனும் அழிவாரா அப்படின்றதுக்கான ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பொண்ணுடைய இன்ஃப்ளூயன்ஸை இவர் வந்து எப்படி சொம்படிக்க போறாரு, அந்த மாதிரி எதனா பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து அந்த டைம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவகுமார் வந்து முத்துக்குமரனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. முத்துக்குமரன், நீ வந்து சூப்பரா பேசுற, அந்த நண்டு பிராண்டை பத்திலாம் நீ பேசும்போதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அங்க வந்து இன்க்ளூட் பண்றாரு. ஆனா வர்ஷினி வந்து போகும்போது வர்ஷினி வந்து பேசும்பொழுது நீ ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சப்பாரு, சத்தியமா வேற மாதிரி கமெண்ட் அது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கமெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு கிளியரா காட்டல. ஆனா தப்பா ஏதோ பேசியிருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி தான் சிவகுமார் பேசுறது மூலமா நமக்கு தெரியுது. அதே முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி அப்படின்ற மாதிரி இழுக்கிறாரு. அது வந்து வெளியில எனக்கு மட்டும்தான் அது கேட்டுச்சு. ஸோ வந்து அது வேற யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தர்ஷிகா கேட்குறாங்க, என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது முத்துக்குமரன் அந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, அப்படி அந்த ஒரு டர்ட்டி மைண்டில் தான் ஒரு வார்த்தை ஒன்று நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து கம்மி. அவர் சொல்கிறார், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, இதனுடைய பீக்கெல்லாம் மஞ்சரி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது வந்து முத்துக்குமரன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சிவகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து நீ சொன்னது நார்மலான விஷயம் இல்லை, அது வேற மாதிரியான ஒரு வார்த்தை, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சேர்றா இதை தட்டி தான் முத்துக்குமரனை வெளில வர வைக்கணுன்றதை நான் வந்து அப்போதான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிவகுமார் சொல்றாரு. அப்போ வர்ஷினியை பற்றி ஏதோ ஒரு பேட் கமெண்ட் முத்துக்குமரன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னொரு கிளிப் ஒன்று வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது. என்னன்னா, முத்துக்குமரன் என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளிப். அப்போ வந்து அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்ன பேசின அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்கும்போது இவங்க வந்து வர்ஷினி சொன்னாங்க எங்கே போனாலும் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சத்யா கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்போ வந்து எங்கே போனாலுமா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன், அவ்வளவுதான், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அந்த அவ்வளவுதான் இருக்குல்ல, அங்கே தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு அப்படியே அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் நான் பெருசாலாம் பேசலை. எங்கே போனாலும் ஒன்றா போகலான்னு அந்த பொண்ணு சொன்னதுனுடைய நோக்கமும், எங்கே போனாலுமா அப்படின்னு நீங்கள் கேட்டதுனுடைய நோக்கமும் ஒன்றா. இந்த டர்ட்டி மைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அது எப்படி ஈஸியாக கடந்து போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. எல்லாருக்கும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும், அதே மாதிரி எனக்கும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப சாதாரணம், இதை விட மோசமாலாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளிப்பிங் போடுறேன். டக்குன்னு வருஷம் பேசும்போது வந்துட்டு நீ சொன்னோன்னே என் காதுல மட்டும்தான் வந்தது, டே தம்பி இதுதானே அந்த முத்துக்குமரன், சரி ஓகேடா இத தட்டி வெளியே தூக்குறேன்டா நானு அப்படின்னு. என்ன பண்ண நீ? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும். பையன் சேட்டை இருக்குல்ல, மஞ்சளா அதோடைய பீக்க பாத்துருக்கு. சாதாரண சேட்டை கிடையாது தம்பி, அது அந்த கமெண்ட் வேற சேட்டை. ஆனா அது ரொம்ப கம்மினே, அது நமக்கு அது ரொம்ப கம்மினே. அதெல்லாம் வெளியில காட்டாம ஒளிச்சு புதைச்சு அதை பார்க்கணும், நம்ம அது செட்டாவே இல்லை. இதுக்கு முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா, அது ஃபேன்ஸினுடைய இயல்பு, முட்டு கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறதுலாம் அது ஃபேன்ஸினோட இயல்பு. இருந்தாலும் ஒரு ரிவ்யூவராக ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பாஸ் பண்ணும்போது உங்களுடைய வார்த்தைகளை மிக மிக கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த சீசனில் நிறைய பெண்கள் மீதான தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருந்ததுனாலேயே ஏகப்பட்ட பேர் மேலே வந்து இந்த ஆபாச தாக்குதல் அப்படின்றது நடந்துச்சு. உதாரணத்துக்கு சௌந்தர்யா, அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அவங்க தான் ஒன்று ஜெஃப்ரி வந்தோடைய வாய்ஸ் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறமா ரயன் கூடயும் ராணுவம் கூட சேர்த்து வச்சு ஒரு மாதிரியான ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணாங்க. அவங்களோட கேரக்டரை வந்து தப்பாக பேசினார் விஜய் விஷால். கூட முத்துக்குமரனும் இருந்தார், முத்துவும் அப்படி தான் பேசினார், அதில் அவருக்கும் பங்கு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது தொடர்ச்சியாக வந்து ஒரு இடத்துல நடக்கும்போது 1 வாரங்கள் 2 வாரங்கள் வந்து அது ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறமா அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணவும் இல்லை, அதை அப்படியே விட்டாங்க. இப்போ அந்த கோட்டையும் எடுத்துட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து கேம் ஆடினீங்க, இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக கேம் ஆடுங்கன்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ
இப்பயும் வந்து ஒருத்தருடைய கமெண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இது வந்து நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கமல் சாரா இருந்தார் அப்படின்னா பெண்கள் நோக்கி ஒரு விஷயம் வந்து பேசப்படும் பொழுது அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தும். ஒரு ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவலப்பேரை கொண்டு வரும். ஏற்கனவே இந்த சீசனை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோவே பிக் பாஸே தடை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய மகளிர் அமைப்பு வந்து போராட்டம் நடத்தினாங்க ரீசெண்டாக. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி நிறுத்திடுங்க, வேண்டாம் இதை பார்க்க வேணாம் அப்படின்னு தான் எங்களுக்கும் தோணுது. இருந்தாலும் முத்துக்குமரன் சொன்ன இந்த வார்த்தை அப்படிங்கிறது மிக மிக தவறான வார்த்தை. இதெல்லாம் வெளியில பார்க்கும்போது வாண்டடா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, சும்மா அவங்களோட பப்ளிசிட்டிக்காக வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஒருத்தவங்களுக்கு. முத்துக்குமரனுக்கு இருக்கிற டர்ட்டி மைண்டை அவர் வந்து அப்படியே வந்து ரொம்ப சாதாரணமா அப்படியே கேஷுவலா வந்து சொல்லிட்டு இருக்காரு. கவனம், முத்துக்குமரன் இதை பேசும்போது தான் நமக்கு வந்து அங்கே கேள்விகள் பிறக்குது. மற்றவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண்ணியம் அதை பற்றின எந்த விதமான ஒரு சிந்தனையும் இருக்காது. பட் முத்துக்குமரன் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு, நிறைய வெளியிலையும் பேசியிருக்காரு, இந்த வீட்டுக்குள்ளேயும் பேசியிருக்காரு. அப்படின்னும் போது ஒரு ஷோவில் இவர் தான் வந்து ஒரு டைட்டிலுக்கு ஒருத்தான ஒரு நபர் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் கமெண்ட்லாம் ஒரு பொண்ணை நோக்கி நீங்கள் சொல்கிறது, அதுதான் சொன்னாரா நமக்கு தெரியாது, யாரும் பார்க்கல. முத்துக்குமரன் வந்து என்ன சொல்ற, அப்போ சிவகுமார் வந்து அமைதியாக இருக்கார். ஸோ இது சிவகுமார் சொன்னது என்னன்னா எனக்கு மட்டும்தான் அது கேட்டுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் முத்துக்குமரன் என்ன அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, வர்ஷினி வந்து சொன்னாங்க, வர்ஷினி சொல்லும்போது நான் வந்து சொன்னேன், எங்கே போனாலுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கப்புறமா வர்ஷினி வந்து உடனே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் சொல்றதுக்கும் சிவகுமார் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏதோ ஒரு தவறான வார்த்தையை வர்ஷினியை சொல்றாரு, அது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அதை பெருமையா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றாரு முத்துக்குமரன். எனக்கு அதுதான் புரியல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, இதெல்லாம் சும்மா சாதாரணம், இதை விடலாம் நான் மோசமா பேசியிருக்கேன். அதனோட பீக்கை வந்து மஞ்சரி பார்த்துருக்காங்க, மஞ்சரியும் ஒரு பெண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ வெளியில். இது எப்படி முத்து ஃபேன்ஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? நான் வந்து முத்து இதை தான் சொன்னாருன்றதை நான் சொல்லலை, ஏன்னா என்ன சொன்னாருன்றது தெரியல, சரிங்களா? ஆனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, ஆனால் சிவகுமார் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் முத்துக்குமரனும் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.